நாம் இன்னைக்கு பாஸ்தா தான் பண்ண போகிறோம். பாஸ்தா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.